டிஜிபி மாரடைப்புன்னு சொல்லி செக்கிங் போய் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிட்டார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவருக்கு என்னென்னா அவருக்கு இருக்க பிடிக்கல. இடி சொல்கிறது நியாயம், ஆதாரத்தோடு கொடுக்குறாங்க. அமைச்சர் மேலே எஃப்ஐஆர் போடணும். இவங்க வந்துக்கிட்டு எஃப்ஐஆர் போடாதங்கிறாங்க. மனசாட்சிக்கு எதிராக அவரால் இருக்க முடியலை. அவர் சொன்னது நான் என்னை விடுவிச்சிருங்கன்ட்டார். அப்புறம் கடைசி இவங்க இல்லைன்னாங்க, போய் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிட்டார். இதுதான் உண்மை. அப்போவாச்சும் என்னை விடுவிச்சிருங்கப்பா, எனக்கு டிஜிபி பதவியே வேணாம், மனசாட்சி உள்ளோம். உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, விடுவிச்சிட்டாங்க. இப்போ டிஜிபி பதவிக்கு யாரை போடுறது? 3 பேர் ரெடியாக காத்துக்கிட்டு இருக்காங்க. சீனியர் 3 பேரும். மத்திய அரசாங்கத்திலேருந்து பேனல் அனுப்பி இந்த 3 பேர்த்தில் ஒரு ஆளை போடுங்க. உச்ச நீதிமன்ற தீர்ப்பே 3 பேர்த்தில் ஒரு ஆளை போடணும். இவங்க 3 பேர் சீனியர்னாங்க. அந்த சீனியராக இருந்த 3 பேருக்கும் சார்ஜை புதுசாக கொடுத்து இவர்கள் மேல் குற்றச்சாட்டு இருக்கிறத போட மாட்டேன்னு சொல்லி வெங்கட்ராமனை 8வது ஆளாக போட்டுட்டு இப்போ அவர் தான் என்னை விட்டுருங்கன்னு போயிட்டார்ல. அந்த 3 ஐபிஎஸ்ஸில் ஒரு ஐபிஎஸ்ஸுக்கு போடலாமே. அப்படி என்ன வன்மமும் உங்களுக்கு அவங்க மேலே? சீனியருங்கப்பா அவங்கெல்லாம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ராத்தோர், சந்தீப் ராத்தோர், அவரெல்லாம் நல்ல மனுஷன். அவர் ஏற்கனவே கமிஷனராக வச்சுருந்தீங்க, அவரையாச்சும் போடுங்க. இல்லைன்னா முதலிடத்தில் இருக்கிறாரே சீமா அகர்வால் அவரை போடுங்க. இல்லை இன்சார்ஜாச்சும் அவரை போடலாமல் மறுபடியும் ஒரு ஜூனியர் ஒருத்தரை போய் இன்சார்ஜுன்னு போட்டிங்கன்னா மனசாட்சிக்கு பயப்பட வேணாமா, கடவுளுக்கு பயப்பட வேணாமா? சீனியருங்களெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு என்ன தெரியும்? அரசியல்வாதிகள் உங்களுக்கு என்னையா தெரியும்? அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மனநிலை எங்களை போன்று உங்களுக்கு தான் தெரியும். தனக்கு பின்னால் பணியில் சேர்ந்த ஒருத்தரை தனக்கு மேலே பாஸ் மாதிரி போட்ட அவங்க மனசு எவ்வளோ புண்படும்? அதை பற்றி எங்கே கவலைப்படுறீங்க? இதில் என்னுடைய பொறுத்தவரை ஸ்டாலினுக்கு இதில் தொடர்பு இல்லை. அவர் பொம்மை மாதிரி இருக்காது. கீழே இருக்கக்கூடிய ஒரு அதிகாரிகளின் கூட்டம் இதை செய்கிறாங்கங்கிறது தான் என்னுடைய கருத்து. இன்சார்ஜாவது சீனியருக்கு போடுங்க, இல்லைன்னா சீனியருங்களை டிஜிபி பதவி கொடுங்க. உச்ச நீதிமன்றத்தில் போய் சொல்லிட்டீங்க நாங்கள் போடுறோன்னு. இன்றைக்கி வந்துக்கிட்டு அதையும் கொடுக்காமல் இப்படி அநியாயம் அக்கிரமம் பண்ண வேண்டாம். பாவம், தகுதி உடையவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள் அப்படின்னு தான் உங்கள்கிட்ட தான் கேட்க முடியும். வேறு யார்கிட்ட போய் கேட்க? உங்கள்கிட்ட கேட்குறது செவிடன் காதில் ஊதிய சங்கு தான். வேறு என்ன பண்ண முடியும்? அதனால் ஸ்டாலின் அவர்களுக்கு கோரிக்கையாக வைக்க விரும்புகிறேன். யாராச்சும் ஒரு சீனியர் டிஜிபி பதவிக்கு தகுதி உள்ள ஒருத்தரை பதவியில் போடுங்க.